ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, ஹாப்பி பர்த்டே. ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது வந்து ரிவெஞ்ச் லவ். ஓகேங்களா? சிக்கு கூட ரிவெஞ்ச் லவ் பார்ட் 6. ஓகேங்களா? பார்ட் 5 எப்படி விட்டுருந்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்டா. ஏன்னா விமின்க்கு கூட அந்த ஹீஸ் இன் லவ் மீயோட எஃப்எஃப் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரையாங்கல் ஸ்டோரி அது. நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதில் தான் நான் ஃபேஸ் பண்ணினேன். பட் பரவாயில்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நேற்று முடிச்சிட்டேன். அது வரைக்கும் ஹாப்பி. ஓகேவா? நம்மளுக்கு இனிமேல் வந்து ட்ரையாங்கலில் வராது. ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம ஜிமின் லாஸ்ட் பார்ட் எப்படி விட்டோம்னா, ஜங்கு வந்து மயங்கி விழுந்திருப்பாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்கு பாருங்கள், ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜீவனாதான் அம்மா டேடாக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட சொல்லி பார்க்குறாங்க. அவருக்கு தெரியுது சம்திங் வந்து ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார் இவர் அப்படி சொல்லிட்டு டக்கு நம்ம ஜிமின் ஜோனா ஃபோன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. நம்ம ஜோனா ஓடி போய்ட்டு ஜிமின் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ வந்துட்டு ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க டக்குன்னு கொஞ்சம் பார்த்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஆம்புலன்ஸும் வருது. இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஜங்கு தான் அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சுட்டு ஜிமின் நம்ம பாப்பா 3 நம்ம ஜங்கு 3 பேரும் அந்த ஆம்புலன்ஸாக போயிட்டுருக்காங்க. ஜங்கு பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் இவ்வளோ ஹர்ட் பண்ணீங்க, என்ன ரிவெஞ்ச் எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் ஜங்குக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு எங்களை எப்படி இந்த இடம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி இதை தேடி வந்தீங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. நான் ஜிம்மின் அழகையும் பார்க்குறா. பக்கத்தில் இருக்கிற ஜங்குக்கு இப்படி இருக்கிறத பார்க்க ரொம்ப டேஸ் வருது. அம்மா டாடாக்கு என்னாச்சுமா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா டாடாக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும் சொல்கிறாங்க. டாடா எப்படி அங்கே வந்தாங்க சொல்கிறாங்க. தெரியலடா சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜோனாவையும் அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழகாரு. நான் என்ன தான் உங்கள் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன், நீங்கள் ஹார்ட் ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இப்படி வந்து என் கண்ணு முன்னாடி இப்படி வந்து விழுந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே வர்றாரு. ஃபைனலாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் கேட்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க இருங்க செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. சின்ன ஜிமின் ஜோனா 2 பேர் வந்து இருக்காங்க. இங்கே நம்ம இவங்களோட ஜவுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது. டாக்டர் ரொம்ப நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஃபைனலாக டாக்டர் வெளில வராங்க. ஜிமின் போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க யாரும் உங்களுக்கு சொல்கிறாங்க, 2 ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போ கேட்குறாங்க அவங்க எத்தனை நாள் ஆச்சு சாப்பிட சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. டாக்டர் சொல்கிறாங்க இல்லைங்க எத்தனை நாள் அவங்க சாப்பிடாம இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, அவருக்கு என்ன பதில் சொல்லிட்டு ஜோனாவுக்கு குட்டி பாப்பா தானே அவளுக்கு புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. டாட்டா சாப்பிடலையா சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இங்கே நம்ம ஜிமின் கேட்குறாங்க. டாக்டர் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இப்படி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி வீக்காக வரக்கூடாது. ஓகேவா? நீங்கள் தான் நல்லா கவனிச்சிருக்கணும். அவர் ரொம்ப டேஸாக சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆகுது, நல்லா தூங்கி ரொம்ப டேஸஸ் ஆகுது, ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காரு. அவர் பாடிலாம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரும் விடுவாங்களா என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ எப்படி இவருங்க நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் ஃபைண்டர் ஆகிட்டா சொல்கிறாங்க. அவர் வந்து வெளியூரில் ஒர்க் பண்ணார், இப்போ தான் வந்தார் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. இங்கே பாருங்கள் அவர் ரொம்ப டேஸாக சாப்பிட வந்திருக்காரு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அதனால் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன், ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே எழுதி தரேன். நாளைக்கு ஃபுல் டே வந்துட்டு இங்கே இருக்கட்டும், ஒரு அப்சர்வேஷன் வச்சிடலாம், அதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டாங்கன்னா நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா சொல்கிறாங்க. அவருக்கு வந்துட்டு ஹெல்த்தில் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா சரியாக சாப்பிட்டு தூங்காமல் இருந்திருக்காரு, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, இதுதான் ரொம்ப பெயினோடு இருக்காரு, அதனால தான். ஓகேங்களா? நீங்கள் அது மட்டும் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை தெரிஞ்சு நீங்கள் சரி பண்ணணும். ஓகேங்களா? மெடிசன்ஸை விடவும் நம்ம அவங்களோட ப்ராப்ளம் சரியானாலே போயிடும். ஓகேங்களா? மெடிசனை விட உங்களோட அன்பு லவ் தான் வந்து க்யூர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவரும் ஓகே டாக்டர் இப்போ சொல்கிறாங்க. இப்போ ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சொல்கிறாங்க. அவர் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணார். இல்லை அவர் ரொம்ப நாள் தூங்காமல் இருந்திருக்காரு, அதனால் வந்துட்டு ஸ்லீப்பிங் பில்ஸாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் தூங்குவார். அதனால் இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே தூங்கட்டும், நாளைக்கு மார்னிங் அவர் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணார். ஓகேங்களா? ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஹெல்த் தான் வீக்காக இருக்குது. ஓகேங்களா? அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ ஜிமின் 2 பேர் நின்றுருக்காங்க. ஒரு நாள் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து வெளில வராங்க. வந்துட்டு நீங்கள் இப்போ போய் பாருங்கள் சொல்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட இருங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு ஏன்னா அது நைட் டைமா. இப்போ நம்ம ஜிமினும் ஜோனாவும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு பெட்டு பக்கத்தில் இருக்குது. நம்ம ஜிமின் ஜோனாவை வந்து உட்காட்டா சொல்கிறாங்க. அம்மா டாடா சொல்கிறாங்க. டாடாக்கு ஒன்றும் இல்லை அங்கிள் சொன்னாங்க, டாக்டர் அங்கிள் சொன்னாங்கல்ல, ஒன்றும் இல்லை டாடா சரி சாப்பிடலையா சரி பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அம்மா டாடா ஏன் அம்மா சாப்பிடல சொல்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்ல தெரியல, எனக்கு எப்படா தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப டேஸ் வருது. அம்மா அழாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போய் டேஸில் வைப் பண்ணி விட்றா. இல்லைடா நம்ம ஒன்று அழலை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனாவை அப்படியே அந்த பெட்டில் உட்காருக்கிறேன் உட்காரு அப்படி சொல்லிட்டு அவர் கிட்ட போகிறாரு. ஜங்கு கிட்ட அவர் பார்த்தா அங்கே ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்குது. அவர் ஃபேஸ்லாம் அப்படி இருக்குது, ஆனால் ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு ஃபேஸ்லாம் நல்லா வைப் பண்ணி விட்ருக்காங்க. அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹேண்டை பிடிக்கிறாரு, ஹேண்டில் பார்த்தா அப்படி இருக்குது.
பார்க்குறாங்க. நீங்கள் சரியாக சாப்பிட்லையா, தூங்கலையா, எதுக்காக இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அழறாங்க. அவரோட டியர்ஸ் ஜிம்மில் ஜங்கோட ஹேண்ட் பண்ணி படுது. என் ஜங்குக்கு எப்போதும் என்ன ஹர்ட் பண்ணுவீங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பர்சனே இல்லை. ரிவெஞ்ச் எடுக்க வந்தீங்க, யாருக்காக வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு எனக்கு ஹர்ட் பண்ணிட்டு என்னை அப்படி விட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டியதுன்னு அது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க, எதுக்கு இப்படி, இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜிமினோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது. நம்ம ஜோனா கிட்ட தான் ஃபோன் இருக்குது. ஜோனா பார்க்குற மம்மா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் அப்படி திரும்புகிறாங்க. ஜோனா சொல்கிறாங்க, மம்மா அங்கே பாருங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஜான் அங்கிள் அப்படி சொல்கிறேன். நம்ம ஜிமின் ஜோனா ஃபோனை காட்டா ஜிமின் கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஃபோனை வந்துட்டு இருடா இங்கே எதோ சொல்லிட்டு நம்ம ஜிமின் வெளில போகிறாங்க. வெளில போய்ட்டு ஃபோன் எடுத்துக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜான் சொல்கிறாங்க, ஜிமின் பாரு மட்டும் பேசணும்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. நீ ஓகே தானே, என்ன அழறையா சொல்லி கேட்குறாங்க. அவரோட வாய்ஸ் அவருக்கே தெரியுது. நான் அழகாக என்னடா பண்ணிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லி நம்ம ஜான் கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணிட்டும் ஜங்கு போல சொல்கிறாங்க. ஜங்கு அங்கே வந்துட்டாரா சொல்கிறாங்க. ஜிமின் கூட போட்டு ஜங்குக்கு வந்துட்டாருனா அப்போ உனக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் தப்பாக நினச்சிக்காது, இப்போ அவன்கிட்ட பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன்டா சொல்கிறாங்க. இங்கே ஏன் சொல்கிறாங்க, நான் இங்கே வந்திருக்கேன், நீ இப்போ எங்கே இருக்க கரண்ட் லொக்கேஷன் சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஒரு நிமிஷம் நான் வரேன் சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ ஜிமின் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு நம்ம ஜோனா கேட்குறாங்க, அம்மா என்னாச்சு மம்மா சொல்கிறாங்க. ஜான் அங்கிள் இருக்காங்களாடான் இருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க வராங்களான்றாங்க. அவங்க அங்கிள் இங்கே வராங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு நம்ம ஜோனை பார்க்குறேன். மம்மா சொல்கிறாங்க. ஜோனா சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, என்ன திட்ட மாட்டீங்களா, என்னை விட்டு போயிட மாட்டீங்களா சொல்கிறாங்க. ஜிமின் கூட புரியல. ஏன்டா ஏன் இப்படி சொல்கிற, அம்மாட்ட சொல்கிறாங்க. மம்மா டேடா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியும் மம்மா, டேடா மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு கோவம் டேடா மேலே. ஆனால் டேடா அம்மா ஏன்னா நான் ரொம்ப நாள் உங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் டேடா தான் என் கூட இருந்தாங்க. என்னை யாரையும் டேடா என்னை இப்போ பார்த்துக்க விடலை, அவங்களே என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு ரீசனே என்ன டேடா தானம்மா. டேடா தான் வந்துட்டு ரீசன். டேடாவே வந்துட்டு அடிக்கடி சொல்லி அழுவாங்க. நீங்கள் தான் டேடாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, என்னை விட உங்களை பிடிக்குமா, டேடா அடிக்கடி சொல்லுவாங்க. நீ உனக்கு எனக்கும் உங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாமே. அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் எல்லோரும் கூட இருக்கலான்னு டேடா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்கிறா. ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா, டேடா எவ்ரிடே அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க உங்களை பார்த்துட்டு. உங்களை எப்போதும் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் ஒரு பக்கம் இருப்பேன்னா டேடா ஒரு பக்கம் இருப்பாங்க. உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. டேடாக்கு நீங்களாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்களாம்மா. அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, எவ்ரிடே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அம்மா டேடாக்கு உங்கள் மேலே நான் ரொம்ப பாசம், அதனால் டேடா நீங்கள் டேடா மேலே கோவம் வந்தால் டேடாவை பனிஷ் பண்ணுங்கள், திட்டுங்க, ஆனால் டேடா நம்ம கூட இருக்கட்டுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனா கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியுது, என்னமோ நடந்திருக்குன்னு தெரியுது. அவர் சரி இப்போதைக்கு எதுவும் நம்ம கேட்க வேணாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, இப்போ டேடா நம்ம கூட இருக்கும்போது சொல்கிறாங்க, டேடாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம்மா, ஆனால் நீங்கள் கோச்சிப்பீங்களா மம்மா, நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்க, அதனால தானே நான் வந்து டேடாவை பற்றி பேசவே இல்லை அந்த 3 month. ஆனால் டேடா ரொம்ப மிஸ் பண்ணம்மா, உங்கள் கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, டேடாவும் என் கூடவே இருந்துட்டாங்களா, டேடா இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனா அழறாது. டேடா இப்படி இருக்காங்களா, இன்னும் கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழறா. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே நம்ம வந்துட்டு நம்ம பொண்ணுக்கிட்ட நம்ம ஜங்கு பிரிச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ டேஸ் வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் ஜோனா தான் ஒன்றாந்துருக்காங்க. அவர் தான் வளர்த்துருக்காரு குழந்தையிலேருந்து. அதுக்கப்புறம் அவங்க இருந்தது எல்லாமே நம்ம ஜங்கு கூட தான் இருந்திருக்கா. நம்ம ஜிமினுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு கூட தெரியாதுல்ல. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனில் இருந்துப்பார். இப்போ நினச்சி பார்க்குறாரு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் குழந்தைக்கு அப்பா வேணுமே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரின்ட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அப்புறமா டேடா ஐஸ் ஓப்பன் போட்டு பேசிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஜானாவை சொல்கிறோம், அம்மா நான் உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னா இல்லைடா இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜானாவை டேப் பண்ணுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஹேண்டில் ஃப்ரூட்ஸு மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வராங்க. அப்படியே வந்துட்டு ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமின் ரன் பண்ணுறாங்க. ஜான் சொல்லிட்டு நம்ம ஜிமின் வேகமாக போகிறாங்க. கிட்ட போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சொல்கிறவருக்கு ரொம்ப அழுறாரு. என்னாச்சுடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் டக்குன்னு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இங்கே பாருடா சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு பார்க்குறாங்க. ஜானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருடா சொல்கிறாங்க. ஜான் சொல்கிறாங்க, அங்கே பாரு அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்கிறேன். ஜான் சொல்கிறாங்க ஜிமினை பார்த்து. இப்போ நம்ம ஜோனா அங்கே இருக்கா. நம்ம ஜான் டேரெக்டாக ஜோனா கிட்ட வராங்க. அப்படியே அவளுக்கு நேரம் டேட் பண்ணிட்டு எப்படிடா இருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் நான் நல்லா இருக்கா, ஆனால் டேடாக்கு சொல்கிறாங்க. டேடாக்கு ஒன்றும் இல்லைம்மா, டேடாக்கு ஒன்றும் இல்லை, டேடா கொஞ்சம் சரியாக சாப்பிட மாட்டுட்டாங்களாம்மா, அது அப்படி இருக்காங்க. அங்கிள் இன்ஜெக்ஷனாக கொடுத்துருக்காங்கல்ல டாக்டர் அங்கிள் சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி அந்த ஆமாம் சரியாயிடும் ஒன்றும் இல்லை பயப்படக்கூடாது சொல்லிட்டு அவரும் அப்படி வந்து நம்ம ஜானவா நம்ம பொண்ணு டேப் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிமின் ஜோனா
2 பேர் இருக்காங்க. நம்ம ஜான் தான் வந்துட்டு நம்ம ஜோனாவை இங்கே உட்கார சொல்கிறாங்க. நானும்டா அம்மாவும் வெளில போய்ட்டு வர சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? இல்லை இங்கே வெளில தான் நீங்கள் உட்கார சொல்லிட்டு அப்படி டேப் பண்ணுறாரு. சொல்லிட்டு அவளும் வந்து பக்கத்தில் அந்த பெட்டில் உட்காந்துக்கிறா. இப்போ நம்ம ஜிமின் ஜான் 2 பேரும் வெளில போகிறாங்க. ஜான் பார்க்குறாரு நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜான் என்ன நடக்குது எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜான் தான்டா 1 வீக் பிஃபோர் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஜான் அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வீட்டுக்கு திங்ஸு. அப்போ ஒரு பர்சன் அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளில அப்படியே வந்துட்டு பாவமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜான் என்ன பண்ணுறாங்க, திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. வரும்போதே வந்துட்டு பார்க்காம அப்படி லைட்டாக ஒரு பர்சன் இடிச்சிடுறாங்க. அந்த பர்சன் டக்குன்னு அப்படியே வந்துட்டு கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஜான் போய் பார்க்குறாங்க. ஐயோ சாரி சார் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ரன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு பார்த்தது நம்ம ஜானுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறாங்க அவர் எப்படி இருப்பார், இப்போ ஒரு மாதிரி இருக்காரு, அவர் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாமா அப்படியே ஜானுக்கு முன்னாடி அப்படியே ஹேண்ட் எடுத்து ஒரு மாதிரி கையெடுத்து ஒரு மாதிரி கும்பிடுறாரு. நம்ம ஜானுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திங்ஸ் எல்லாம் விட்டுட்டாரு, கீழே விட்டுட்டு அப்படியே ஜங்கோட ஹேண்டை வந்து அப்படியே கீழே இறக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள், என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜான் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ ஜான் தான் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க, அங்கே ஜங்கு தாண்டா. ஜங்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க வாங்க ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம ஜங்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. என்னென்னு வேணும் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு எதுனா சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் வாய்ஸ் ஏன் போட்டிருக்கிறீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு டைம் சொல்கிறாங்க என்னோடய ஜிமினையும் என்னோட ஜானாவையும் பார்க்கணும், உங்களுக்கு தெரியுங்க என்னோடய ஜிமின் எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னோம். ஜம்மு கேட்கா ஜானுக்கு ஷாக் ஆகிடுது. அது வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாமல் அவன் எங்கே போயிருக்க மாட்டான், எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் பக்கம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறாங்க ஆனால் என்னோடய ஜிமின் என்னை வெறுக்கிறான். அதுதானே சொல்கிறாங்க. பரவாயில்ல வெறுக்கிட்டா பரவாயில்ல, ஒரே ஒரு டைம் என்னோடய ஜிமினை நான் பார்க்கணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்லிட்டு நம்ம அகைன் வந்துட்டு ஹேண்ட் எடுக்க நம்ம ஜான் டக்குனு ஹேண்ட் வந்துட்டு கீழே வச்சுறாங்க. இது அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸுங்க, பாருங்கள் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. என்னோடய உயிரை உலகமான யாரை நினச்சிடணும், அவங்களே என்னை புரிஞ்சிக்காமா என்னை விட்டுட்டு அனாதையை விட்டுட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழகாங்க. நான் யார் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுவாங்க, யார் கூட வந்து ஒரு நல்ல லைஃப்பை வாழணும், அவங்ககிட்ட யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், யாருக்காக நான் இவ்வளோ பண்ணினேன், இது எல்லாமே வந்துட்டு அவங்க தெரிஞ்சிக்காமா என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னை விட்டுட்டு அப்படியே மொத்தமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. ஜங்குக்கு அழகாக நம்ம ஜானரை பார்க்கல. அவர் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஒரு ப்ரொஃபஸராக அந்த காலேஜுக்குள்ளே வந்தாருன்னு நினச்சி பார்க்குறாரு. அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் அவர் வரப்பாங்க. பொண்ணுங்க பசங்கிட்ட மொத்த பேரும் அவரை பார்த்துருப்பாங்க. அப்படி ஒரு அழகு, அப்படி அவர் நடந்து வர ஸ்டைல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஏன் இப்போ நம்ம ஜிமினே ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப சொல்லியிருப்பார் இவர் உண்மையாக ப்ரொஃபஸரா ஜான் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாரு. அவ்வளோ அழகாக வந்தார். பார்த்தா ஒரு மாடல் மாதிரி இருக்காரே சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவில் வந்திருப்பார். அவர் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நினச்சி பார்க்க ஒரு லவ் வந்துட்டு எது வேணாலும் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஒரு பர்சன் லவ் பண்ணால் இப்படி ஹார்ட்டும் ஆகணும், அது சென்றால் ஹாப்பியாகவும் இருக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் பார்க்குறாரு. நம்ம ஜிமினை லவ் பண்ணால்தான் இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்ற அளவுக்கு அவர் பார்க்குறாரு. இவரை லவ் பண்ணால்தான் ஜிமின் கஷ்டப்படுறான்னா சொல்லிட்டு நம்ம ஜான் எதுவுமே சொல்ல முடியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு சேம் டைம் ஜிமின் ப்ராமிஸ் பண்ணது யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டது நினச்சிக்கும் பயமாக இருக்குது. சேம் டைம் ஜான் கூட அந்த சுச்சுவேஷனை பார்க்க அவரால் தாங்கிக்க முடியல. ஒரு ப்ரொஃபஸர்ன்றதை தாண்டி அவர் ஜிமினை உண்மையை லவ் பண்ணார். இங்கே நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்கு. இப்போ ஜிமினை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு தான் போயிருக்காங்கன்றது அவருக்கும் தெரியாது. அதுனா அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கல. அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்த கஷ்டங்கள் அப்படி. அதனால் இப்போ நம்ம ஜான் பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்லுவேன்னா அவன் வந்து சொல்கிறாங்க என்னன்னு பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை சொல்கிறீங்களா, நான் ஒரே ஒரு ஜிம்மில் பார்க்கணும், மன்னிப்பு மட்டும் கேட்கணும், கெட்டு வேறு எதுவும் வேண்டாம். அப்போவே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்ல அவரால் தாங்கிக்க முடியாது, வார்த்தை கேட்க முடியல. ஏன்னா ஜிமின் ஜங்கு மேலே கோவத்தில் இருக்காங்க, வெறுப்பில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் மேலே அவர் அவ்வளோ உயிரை வச்சுருக்காரு. அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு பார்க்குறாரு, நினச்சி பார்க்குறாரு. இப்போ இவருக்கு எதுனா ஒன்று ஆகிட்டு நான் சொல்லாமல் விட்டு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ அவனே என் ஷர்ட்டை பிடிச்சி கேட்பானே, ஏன்டா ஜங்குக்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஒரு வார்த்தை சொல்லி தான் என்ன பண்ணுறது. அவன் கோவத்தில் போயிருக்காங்க. அதுக்காக எப்போதும் வந்துட்டு கோவத்தில் இருக்கவங்க அப்படி இருந்துட மாட்டாங்கல்ல. அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா அவனே வந்துட்டு மனசு இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஜிம்னு பார்த்து யாருமோ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்னா மொத்த ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு என்ன பயமாக இருக்குங்க பாருங்கள். இப்போ நான் சொல்லுவானே நீங்கள் மட்டும்தான் போய் ஜிமினை பார்க்கணும். ஏன்னா ஜிமின் அவங்க அண்ணனுங்க மேலங்கெல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அது கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு அவனுக்கு. அந்த ரீசன்னால் தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு சொல்லிடுறேன், வேறு வழியில் அவருக்கு வந்து தெரியல. நான் வந்துட்டு இந்த மாதிரி விட்டோம்னா ஜங்குக்கு எதுனா ஆயிரம் பயமாக இருக்குது ஜங்கோட கண்டிஷனை பார்க்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா ஜிமின் நீங்கள் போய் பாருங்கள், நான் ஜிமின் இருக்கிற அட்ரஸ் கொடுக்குறேன், மற்ற யாரையும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்குக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அவன் எல்லாருமே
கோவமாக இருக்கா, என் மேலே கோவமாக இருப்பா எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு என்னோடய ஜிம்மினை பார்க்கணும். மற்றவங்களுக்கு ஃபேமிலிக்கு லைஃப் இருக்குது. ஏன்னா எனக்கு என்னோடய பொண்ணும் என்னோடய ஜிம்மின் லைஃபு, அவங்க 2 பேரும் இல்லாத ஒரு லைஃப்பை நான் எப்படி வாழ முடியும் சொல்லிட்டு நம்ம ஜான் கேட்குறாங்க. இப்போ ஜானும் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. அந்த அட்ரஸை கொடுத்து அவர் போய் மீட் பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாரு. இந்த பிளேஸ் ரொம்ப தூரத்தில் விட இருக்குது. இப்போது ஜாங்குக்கு என்ன பண்ண நம்ம ஜிம்மின் நம்ம ஜான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஊரை மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. அட்ரஸ் கொடுக்கல, சாரி ஓகேங்களா, அட்ரஸை கொடுக்கல, ஊர் பேர் தான் சொல்லியிருக்காரு. அவர் எங்கே போயிருக்காருன்றதான் சொல்லியிருப்பாரு. அவர் இருந்த கண்டிஷன், அவருக்கு அங்கேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு. அதனால தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் அப்படி நம்ம ஜான் ஜிம்மின்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருடா உங்கள் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை நீ பார்த்துருக்க, நீ இல்லைன்னு சொல்லவே இல்லைடா, ஆனால் அவர் சைடில் உள்ளது நீ கேட்கணும்ல, அவரை மொத்தமாக பனிஷ் பண்ணக்கூடாதுல சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னால் அவர் என்கிட்ட சொல்ல வந்தார், உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் நான் பார்க்க வந்தேன், நீ கோமா வந்தப்போ அப்போ நான் சொல்ல வந்தேன். அப்போ கூட அவர்கிட்ட நான் அது கேட்கல, நான் கேட்க விரும்பல, என் ஃப்ரெண்டு போய் ஆனதுக்கு நீங்கள் தாங்க ரீசன் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அவ்வளோ கோவமாக பேசினேன். அவ்வளோ வெறுத்தேன் அவரால் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆளாயிட்டேன். அந்த 9 மந்த்தாக நீ இப்படி இருந்ததுக்கு ரீசன் அவர் தான் அப்படி சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே அவருக்கு கேட்டு சண்டை போட்டேன். ஈவன் உங்களோட சின்ன உன்னோட எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து சண்டை போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க யாரும் நான் பார்க்கவே கூடாது கூட நினச்சிட்டு இருந்தேன். அதை யாரையும் நான் பார்க்கல. நல்லா ஜோனாவை கூட நான் பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜோனா குழந்தையா இருக்கும்போது தான் நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்க கூட இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்மிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டு ஜான் சொல்கிறாங்க. ஜோனா அவள் டேடா வேணும்னு நினைக்கிறா. நான் என்னோட ஃபைட்டு எங்கள் 2 பேருக்குள்ளே உள்ள அந்த மனஸ்தாபம், எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்த அந்த இதெல்லாம் நினச்சி நான் அவளை வந்து ஹர்ட் பண்ணிட்டா இல்லை நான் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் பார்க்குறாங்க. அங்கே பாருடா, எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு டைம் தப்பு பண்ணுவாங்கடா, ஆனால் வந்துட்டு அதுக்காக அது அப்படியே இருக்கணும்ல, சில பேர் தப்பை உணராமல் அப்படியே இருப்பாங்க. அதனால தான் அவங்கள யாரும் மன்னிக்காமல் அப்படியே விட்டுறாங்க, பிரிஞ்சு இருந்தாங்க லைஃப்பில். ஆனால் உங்களோட அப்படி கிடையாதுடா, அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரு, நீ இல்லாமல் அவர் இருக்க மாட்டாருடா. அதனால அந்த 4 வருஷத்தில் என்னைக்காவது ஒரு வேறு பொண்ணு பற்றி நினச்சிருப்பாரா, இல்லை வேறு லைஃப் பற்றி யோசிச்சிருக்காரா சொல்லு, அவர் உனக்காக தானே வாழ்ந்துருக்காரு, அது புரிஞ்சு கொஞ்சம் மீன் அப்படி சொல்லிட்டு நீ ஒரே ஒரு டைம் அவரை மன்னிச்சிடேன், இல்லை அட்லீஸ்ட் இருந்தால் அவரை வந்து பேச விட்டு என்ன நடந்துச்சுன்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கக்கா. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு, இப்போ இவரை தேடி அங்கே ஒரு கூட்டமே தேடிட்டு இருக்கு, இவரை காணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லாமல் வந்துட்டாரு சொல்கிறாங்க. என்ன இருந்துக்கு? ஆமாம், அங்கே நம்பிச்சிடும் சுகா, அவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இவர் எங்கே போனார், இவர் இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது சொல்கிறாங்க. ஏன் அங்கே அத்தனை பேர் இருந்திருக்காங்க, ஏன் இவர் இந்த கண்டிஷனில் விட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க அத்தனை பேர் இருந்தால் போதுமா, அவன் ஹாப்பியாக இருக்க வேணுமா, அவர் ஹாப்பியாக இருந்தால் சாப்பிட முடியும், தூங்க முடியும். நீ எங்கே நைட்டோட நைட்டாக நீ கிளம்பி நீ வந்துட்டேங்க, அப்போ அவங்க தேட மாட்டாங்களா? தேடிட்டே தாங்க, எங்கேயுமே கிடைக்கல, யாருக்கும் இந்த குழுவும் இல்லை. அவர் ஒன்றை மட்டுமே தேடிட்டு இருக்காரா, எங்கே பார்த்தாலும் சாப்பிடாம தூங்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாரா, ஏர்போர்ட்டு, ஜங்ஷனு, பஸ் ஸ்டாண்டு சொல்லிட்டு அப்படி சுற்றிட்டு இருக்காரு. நிறைய ஆஃபீஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ட்டு எங்கேயுமே தேடி இருக்காரு. சொல்லி எங்கே போவார்? இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மன்னிப்புன்றது வேணாமாடா சொல்லி கேட்குறாங்க. எனக்கே அவர் படுற கஷ்டம் தாங்க முடியல. நீ 9 மந்த்து நீ பேபி வந்துட்டு ஸ்டொமக்கில் ஹோல்ட் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் பெற்றுட்டு நீ பேபி பிறந்ததும் அது வந்து மிஸ்டேக்கும் இல்லை, ஒன்று அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீ இந்த மாதிரி ஆகிட்ட. அதுக்கப்புறம் அந்த 4 மந்த் அந்த 4 இயர்ஸும் அந்த குழந்தையிலேருந்து அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு தெரியுமா, ஜாங்குக்கு வளர்க்குறதுன்னு சொல்லி நினச்சி பாரு சொல்கிறாங்க. அவருக்கு புரியுதாங்க, அத்தனை பேர் இருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் ஜாங்குக்கு மட்டும் தான் வந்துட்டு ஜோனா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு தனியாக. அவரே இதை சொன்னார் என்கிட்ட, நாங்கள் ஆனது என் பொண்ணுக்காகவும் என் ஜிம்முக்காகவும் தான். என்னோடய ஜிம்முக்கு அன்றைக்கி எதுவும் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி என்னோடய உயிரை வந்து விட்டுருப்பேன், நான் இருந்திருக்கவே மாட்டேன். என்னோடய பேபியை கூட நான் என்னோட யாரையாவது கொடுத்துட்டு கூட நான் இறந்து போய் இருந்திருக்க மாட்டேன்னா என்னோடய ஜிம்மின் அவரோட உயிரோடு தான் இருக்கான் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் அவன் கோமா அந்த நிற்க ஒரு நாள் இருந்துச்சிருவான். அவன் கூட ஒரு ஹாப்பியாக லைஃபை வாங்கணும்னு தான் ஜான் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கொஞ்சம் ஜான் கிட்ட சொல்லிப்பாங்க. அதை சொல்ல சிவனுக்கு அது ரொம்ப தாங்கிக்க முடியல. ஏன் ஜான் நான் அவர் அந்தளவுக்கு லவ் பண்ணேன், அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சேன், அவருக்காக வெயிட் பண்ணேன். அப்புறம் ஏன் ஜான் அவர் என்னையும் கஷ்டப்படுத்தி அவரும் சந்தோஷமாக இல்லாத ஒரு லைஃபை ஏன் ஜான் அப்படி வாழணும் அப்படி சொல்லிட்டு அந்தளவுக்கு ஏன் ஜானை கஷ்டப்படும் லைஃப்பில் சொல்கிறாங்க. அவர் பாஸ்ட் அப்படி என்ன தான் நடந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜானும் ஜிவனு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று ஜான் சொல்கிறாங்க, அங்கே பாரு அது என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ நான் அப்புறம் பேசிக்கலாம் சரியா, இங்கே அவர் தேடிட்டே இருக்காங்களா, அது நான் சொல்லிவிட்டு அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு பயமாக இருக்குது, நீ சொல்லு ஆனால் அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்லிட்டேன். நம்ம ஜானும் அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்து போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஜிம்மோட ஜங்கோட ஹேண்டை பார்க்குறாங்க, ஹேண்டை தொட்டு பார்க்குறாங்க. எனக்காக தான் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, நான் இல்லைனா இருக்க மாட்டீங்களா, அந்த 9 மந்த் என்னை பற்றி உங்களுக்கு தோணவே இல்லையா, நான் என்ன எப்படி இருப்போம், என்ன பண்ணுறேன், சாப்பிட்டேன்ட்டு நான் சாப்பிட்டேன், நான் தூங்குறேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அதில் நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் கூட நான் எதுவும் நினச்சிருக்க மாட்டேன். குழந்தையோட நான் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னை ஏன் ஜமுக்கு என்னை பார்க்கல, என்னை ஏன் இந்தளவுக்கு உங்களை வெறுக்க வச்சிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னால் முழுசாக அவங்கள வெறுக்கவும் முடியலையே சொல்லிட்டு, ஏன்னா நான் உங்களை அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப அழகாங்க.
ஜோனா ஜிம்மி நடத்தை பார்த்துட்டு அவங்களோட டேஸ்ட் வந்துட்டே இருக்குது. அவளால் ஸ்டாப் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு பக்கம் அவங்க டாடா அப்படி இருக்காங்க, அவங்க மம்மா அப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வளரா கரெக்டாக ஜான் தான் உள்ள வராங்க. அவர் டேரக்டர் ஜோனாவை தான் பார்க்குறாங்க. ஜோனா கிட்ட போகிறாங்க. ஜோனா ஏன் அழகாக சொல்கிறாங்க. அங்கிள் டாடாவும் மாமாவும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேருக்கு ஒன்றும் இல்லை, சரியாக அமைதியாக சொல்லிட்டு அவரும் டேப்பை வாடி டேஸ்ட்டாக வெயிட் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கோட ஹேண்ட் பக்கத்துல நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு அவரோட ஹேண்ட் வச்சுட்டு படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜோனா நம்ம ஜானோட லேப்பில் தான் அப்படியே அதை ஹைட் வச்சிருக்கா. அவரும் டேப் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான்டா நம்ம ஜங்க் தான் ஃபஸ்ட் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின் அப்படி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஜங்கே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இயர்லி மார்னிங் தான் தூங்கியிருப்பார். அவர் நம்ம ஜங்கோட ஹேண்டில் அப்படியே ஒரு ஹைட் வச்சிருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணதும் இது பார்க்கறதுக்கு அவருக்கு அப்படி இருக்குது. அவர் தன்னோட போன உயிரை திரும்பி வந்த மாதிரி அப்படி இருக்குது. அப்படியே நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு இவ்வளோ டேஸ் வந்துட்டு உயிரோட இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜிம்மில் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜானோடைய லேப்பில் அப்படியே ஹெட் வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஜான் உட்காந்த மாதிரி அப்படியே வந்துட்டு அந்த வாலில் சாஞ்சிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்காரு. இது வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் ரொம்ப டேஸ்ட் வருது. ஒரு கண்ணில் டேஸ்ட் நிற்காம வந்து இருக்க. கரெக்டாக நம்ம நர்ஸ் மட்டும் அப்போ வந்து லிப்ஸ்லாம் மாற்றிட்டு போயிருப்பாங்க. கரெக்டாக அங்கே ஜங்க் ஐஸ் ஓப்பன் பண்ணேன். அப்போ அந்த நர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. சரிங்க ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்க ஹெல்த்து சொல்கிறாங்க. ஜங்கெல்லாம் பேசவே முடியல. ரோட்லாம் அப்படியே ட்ரை ஆகிருக்கு. இப்போ நர்ஸாக சொல்கிறாங்க, இருங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கொஞ்சம் பாடி பாத் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு டவல் வச்சுட்டு நம்ம ஜங்கோட ஃபேஸ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரெஷ்அப் பண்ணி ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்றாங்க. இப்போ நம்ம நர்ஸ் தான் சொல்கிறாங்க அவங்கள எழுப்புற ஸ்டைலில் வேண்டாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு அப்படியே இப்படி ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. எழுப்பக்கூடாது சொல்லிட்டு அவர் சின்ன ஸ்டைலில் நம்ம ஜங்குக்கோட லெஃப்ட் ஹேண்டில் தான் நம்ம ஜிம்மி வந்து படுத்துருக்காங்க. அந்த ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி படுத்துருப்பார் பக்கத்தில். அங்கே நம்ம நர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக வந்துட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கான ஒரு ட்ரிப்ஸ் அகைன் மாற்றிட்டு தான் போகிறாங்க. நான் டாக்டர் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு வரேன் ஓகேங்களா பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஓகேன்ட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஜிம்மியே பார்த்துருக்காங்க. ஃபைனலாக அங்கே நம்ம ஜான் ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. நம்ம நர்ஸ் சொல்ல வந்ததுமே அவரும் பார்க்குறாரு ஜிம்மின் ஜங்க் கூட இந்த மாதிரி ஹேண்ட் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அவர் பக்கத்தில் படுத்துட்டு பார்க்குறாரு. அவருக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இவ்வளோ லவ் வச்சுருக்க, அவரை விட்டுட்டு போனாலும் மூவானே ஆக முடியாது. ஆனால் கோவன்றது வந்துட்டு யாருக்கும் வந்து ஒரு கோவன்றது வெறுப்புன்றது மட்டும் அவ்வளோ சீக்கிரம் மாறாது போல சொல்லி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜான் அப்படியே வந்துட்டு ஜோன் அவர் லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஹைட்டை வந்துட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு இறங்குறாரு. இறங்கி போயிட்டு கேன்டீன் தான் போகிறாரு. போயிட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஜானாவுக்கு அப்புறம் நம்ம ஜங்குக்கு 3 பேருக்கான தேவையான ஜூஸு ஃபுட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. இப்போ உள்ள வராரு. உள்ள வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜான் சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு குடிங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க குடிங்க சொல்லிட்டு ஜூஸை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வாய்ஸை கேட்டது நம்ம ஜிம்மினுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த அப்படியே தூக்கம் வந்து போயிடுது. அவர் வந்து எந்திரிக்கிற ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்க் அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்துட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி படுத்துருக்காரு. நம்ம ஜிம்மின் டக்குன்னு எழுச்சி பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ சொல்கிறாங்க ஜங்கா நம்ம ஜிம்மின் டக்குன்னு அவரோட ஹேண்டை வந்து எடுக்க அப்படியே ஜங்கா ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சி பார்க்குறாங்க. என்னை மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் எதுவுமே சொல்ல முடியல. அமைதி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜான் வந்து கையில் ஜூஸ் வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு குடிங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஜூஸை குடிங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் வாங்குறாங்க. ஒரு ஹேண்ட் அப்படியே ஷேக் ஆகுது. அப்படியே அவ்வளோ வந்துருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு அந்த ஜூஸ் அவரே ஹேண்டில் வாங்குறாரு. வாங்கி அப்படியே ஜங்கு போட்டு கொடுக்குறாங்க. ஜங்கு பண்ணல அவ்வளோ டேஸோட ஜிம்மின்னு பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே இந்த ஜூஸை ஃபுல்லாக வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு மெடிசன்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் மெடிசன்ஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே நம்ம ஜான் தான் பார்க்குறாங்க. ஜிம்மி இருந்தால் சொல்கிறாங்க. ஜான் சொல்கிறாங்க இல்லைடா சாப்பிட சொல்லி அவர் வந்துட்டு ஒரு காஃபி அப்புறம் ஒரு ப்ரெட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜான் டேரெக்டாக ஜோனோட போகிறாங்க. ஜோனா சொல்கிறாங்க அப்படியே ஐஸ் ஓப்பன் ஐஸ் அப் பண்ணுறா அங்கிள் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் ஒரு டாடா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜான் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு பார்க்குறா டாடா அப்படி சொல்கிறா. அப்படியே ஜோனா பார்க்குறாங்க. 3 மந்த்துக்கு அப்புறம் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஜோனா பார்க்கும்போது. நம்ம ஜோனா வேகம் ஓடி வரா. நம்ம ஜிம்மி அப்படியே ஜோனாவை தூக்கி அந்த பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே போயிட்டு நம்ம ஜோனா ஜங்கோட ஜஸ்ட்டில் போய் படுத்துக்கிறாரு. ரொம்ப டேஸ் வருது. அவருக்கு அவ்வளோ இல்லைடா டாடா சாரி டாடா சாரி கோவப்படாதீங்க டாடா சாரி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழறா. அவங்க 2 பேரும் அழுத பார்க்க ஜிம்மிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு பக்கம் நம்ம ஜோனாவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழறாரு. 4 இயர்ஸாக வளர்த்துருக்காரு. சடனாக 3 மந்த்தாக இல்லைன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவர் ரொம்ப அழறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்னால அதை பார்க்க முடியல. ஜோன் அப்படி அழறதை மிஸ் பண்ணுறதை பார்க்க அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரும் அழறாரு. இங்கே நம்ம ஜங்காவது ஜோனோட 4 இல்லை அப்படி மிஸ் பண்ணிட்டு நீ எப்படிடா இருக்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் டாடா சொல்கிறாங்க. டாடா மேலே கோவமா டாடா வேணாமா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜானாவுக்கு என்ன பதில் சொல்கிறது டாடா எனக்கு நீங்கள் வேணும். எனக்கு நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டுன்னு சொன்னீங்கல்ல மம்மா அதில் தான் ஹார்ட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒன் டைம் சொன்னீங்க பயமாக இருந்துச்சு. மம்மா என்னை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் மம்மா கூட வந்துட்டேன். மம்மா எனக்கு வேணும்ல மம்மா எனக்கு பிடிக்கும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்கிறா. அப்போ நம்ம ஜங்கு புரியுது உன்னோட மம்மா மட்டும் தான் வேணுமா நான் வேணாவா நானும் உன்னோட மம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு வரும்னு தோணலையா
அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க, ஜோனாக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து கேட்குறேன். ஜிமினுக்கும் இன்னும் டேஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது. என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, என்னை மட்டும் விட்டுட்டு 2 பேரும் வந்துட்டீங்களா சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. இங்கே நம்ம ஜங்கு ஜிமினோட அதெல்லாம் கேட்கவே முடியல, ரொம்ப டேஸ்ட் வருது, இவ்வளோ லவ் இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் ஏன் ஜங்குக்கு என்ன வந்து இப்படி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாரு. ரிவெஞ்சுக்காக லவ் பண்ணலாம் அவங்க சொல்கிறாங்களே, எது உண்மை இதெல்லாம் சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜான் தான் வந்துட்டு ஜோனா அங்கே வா சொல்லிட்டு அவர் வந்துட்டு டாடா இப்போ தான் நினச்சிக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் வா சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டு வந்துட்டு அந்த மில்க் ஒன்று வாண்டது பார்த்து கொடுக்குறது அந்த குடி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அங்கிள் வேணாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்லக்கூடாது குடியா சொல்லிட்டு அவரும் அந்த மில்க் வந்து ஃபில் பண்ணி விட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்க் நம்ம ஜிமினா வந்துட்டு பார்க்குறாங்க, ஜங்க் அழகோட பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் போயிட்டு அங்கே ஒரு டிஷ்யூஸ் இருக்குது அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜங்கோட டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விடுறாங்க. ஏற்கனவே ஒரு வீக்காக வர இருக்காரா சொல்லிட்டு அழாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து வீக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அவர் வந்துட்டு இப்போ ஜிமின் அப்படியாவது கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹாப்பி பார்க்குறாங்க. இது மன்னிக்க மாட்டியா மணி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவரோட எதுவுமே சொல்ல முடியல, அவர் அப்படி ரொம்ப அழுதுட்டு தான் இருக்காரு, கேட்க கூட முடியல. அவர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்கவே எதுவுமே கேட்க முடியல. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்காங்க. இப்போது நான் 2 டேஸ் ஆகுது, 2 டேஸும் ஜிமின் இவங்க கூட தான் இருந்திருப்பாங்க ஃபுல் டே. நம்ம 2 டேஸில் ஜங்குனால ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் தான் டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் ஜங்குக்கு ஜோனா 4 பேர் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த கிராண்ட்மா பார்க்குறாங்க. ஜான் சொல்கிறாங்க, ஆண்டி எங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு போகிறத பார்த்துட்டு ஜங்கு கப்பிச்சுட்டு கூப்பிட்றாங்க. ஜங்கு நீங்கள் எப்போ வந்து ஃபாரின்லேருந்து எப்படி இருக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜோனா சொல்லிட்டு டாட்டா நீங்கள் ஃபாரினில் தானே இருந்தீங்க சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அப்போ ஒரு புரியுது ஏதோ சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ஆண்டி அதை சொல்கிறாங்க. என்னாச்சு இப்போ உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்காரு நல்லா இருப்ப சொல்லி கேட்குறாங்க. அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்கிறாங்க. அப்படியா இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா ஒய்ஃபு குழந்தையெல்லாம் விட்டுட்டு உனக்கு என்னப்பா ஃபாரினில் வேலை அங்கே பாரு, அப்படி என்னத்தை தான் சம்பாதிக்க போகிறேன், என்ன தான் பண்ண போகிறேன், இவங்க கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கை சொல்லு, பணத்தை மட்டும் சம்பாரிச்சா போதுமா, இந்த வயசில் ஒய்ஃபு குழந்தைங்க கூட எல்லாமே ஒரு எப்போ இருப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் எதுவும் சொல்ல இருக்காங்க. இப்போ ஜான் சொல்கிறாங்க, அதெல்லாம் இனிமேல் போக மாட்டாங்க ஆண்டி ஃபாரினாக சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து நமக்கு நல்ல ஃபுட்டாக சமைச்சு எடுத்து வரேன் ஜிமின், நீ எதுவும் சமைக்க வரேன் நான் செஞ்சு எடுத்து வரேன் சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கா, எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குற அந்த ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க ரொம்ப கீழே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம ஜான் தான் பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜிமின் போயிட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அவரும் ஒரு எல்லாம் ஜங்குக்கு தேவையான ஒரு இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க, ஃபுட் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படி இப்போதைக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜோனா பார்க்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க ஜோனா சொல்கிறாங்க, டாடா இனிமேல் நம்ம கூட இங்கே திரும்ப பங்கா சொல்லிட்டு ரொம்ப ஆசை கேட்குறா. அவரால் எதுவும் சொல்ல முடியல, அமைதியாக இருக்காரு. இப்போது ஜான் வராங்க ஜிமின் கிட்ட. இப்போது ஆமாம் ஜோனா இனிமேல் உன் டாடா அவங்க கூட தான் இருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படியா உண்மையாக சொல்கிறீங்களா அங்கே சொல்கிறாங்கம்மா உண்மையாக அங்கே தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. சரிட்டு ஜோனா ஹாப்பியாக ஓடிடுறா ஜங்கு கிட்ட. இப்போ ஜான் பார்க்குறாங்க, பாரு உனக்கு கோவம் வந்தாலும் சரி இல்லை வேறு என்ன பண்ணாலும் சரி ஃபைட் பண்ணாலும் சரி நீங்கள் 2 பேர் ஃபைட் பண்ணிங்க பொறுமையாக சரி. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு ஜோனா கிட்ட பிடிக்காத அவர் வந்து உனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறாரு. உன் மேலே ட்ரூ லவ் இல்லை ரிவெஞ்சே எடுத்ததாக இருந்ததா அவர் ஏன் 4 இயர்ஸாக உனக்காக வெயிட் பண்ணணும், 4 இயர்ஸாக ஒன்றையும் ஜோனாக்காக மட்டுமே பார்த்துட்டு இருந்திருக்கணும், உங்களுக்கு மட்டும் லைஃப்பை வாழ்ந்துட்டு இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் அவர் எதுக்காக அவர் நீயே சொல்கிறாங்க. ஒரு ஹியூமனை யோசிச்சு பாரு சொல்கிறாங்க. ஜிம்னால அவருக்கு புரியுது சொல்லி பார்க்குறாங்க. பாரு ஜிமின் எதுவும் நடந்திருக்கு எல்லாத்தையும் பேச பண்ணிக்கலாம் ஓகேவா, ஃபஸ்ட்டு நீ அவர் பாரு சொல்கிறாங்க. அவர் ஃபுல்லாக க்யூர் ஆனதுக்கப்புறம் கேட்கலாம் ஓகேவா. இப்போ நான் கிளம்பி ஆகுன்னு சொல்கிறாங்க. என்னென்னு காமண்டா வீட்டிலேருந்து கால் வந்துட்டே இருக்கு உனக்கே தெரியல, அப்பா அம்மாக்கார உடம்பு சரியில்லை, ஒய்ஃப் வேறு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால தனியாக வந்து பார்த்துக்க முடியாதுடா, அவளும் ஒர்க் போகிறா, அதனால் நாங்கள் போகணும்டா, நான் போய் பார்க்கணும், நான் கண்டிப்பாக வரேன்டா, கொஞ்சம் டேஸ் போக நான் ரிட்டன் வரேன் சொல்கிறாங்க. சரி ஜான் எனக்கு நிறைய அங்கே பாரு தேங்க்ஸ்லாம் சொன்னேன் என்ன பண்ண சொல்கிறாங்க. தேங்க்ஸ் பண்ணலடா சொல்லிட்டு அவர் போய் ஹக் பண்ணுறாரு. சேஃபாக போக சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் சொல்லிட்டு இப்போ ஜங்கு குட்டி ஜோனா குட்டி அவர் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. இப்போ ஜிமின் தான் வராங்க. ஜோனா போயிட்டு கீழே ரொம்ப ஹாப்பியாக அவங்க அந்த கிராண்ட் ஃபாதர் அதான் அந்த அங்கிள் ஆண்டி இருக்காங்களா அவளுக்கு வந்து கிராண்ட்மா போயிட்டு ஒரு ஜாலியாக சொல்லிட்டு இருக்கா. டாடா வந்துட்டாங்க, இவங்க டாடா எங்கள் கூட இருப்பாங்க சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. அப்படியே வந்துருக்கு அவங்களும் பேசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் ஜங்கு மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு ஒரு லிக்விட் ஃபுட்டு மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்கு கொடுக்குறாங்க. இது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு அந்த ஃபுட்டை வாங்கி ஓரமாக வச்சுட்டு ஜிமின் அப்படியே பக்கத்தில் வந்து ஹேண்டு பிடிக்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு அவ்வளோ டேஸ்ட் வருது. இப்போ ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னை வந்து வெறுக்காத, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், தயவு செஞ்சு ஜோனா கூட உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் கொடு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. அவரா ஜங்கு இப்போ அழகா ஜிமினில் பார்க்க முடியல, அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் ஏன் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்தீங்க
போனீங்க சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு நினைக்கிறேம்மா சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக என்னை விட்டுட்டு போனீங்க? 9 மந்த் என்னை பார்க்காம என்கிட்ட பேசாமல் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல. ஏன் அதுக்கு ரீசன் என்ன? அவங்கள பார்த்துக்கணும்னு நினச்சிங்களா? அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களாம் எதுவும் பதில் பேச முடியல. பாருமா, நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நான் மட்டும் எதுவும் சொல்லலை. அதுக்கு காரணம் நீ ஹர்ட் ஆகக்கூடாது, நீ எதுவும் தெரிஞ்சிக்கக்கூடாது, நீ குழந்த மாதிரி நீ ஹாப்பியாக இருக்கும் மட்டும் தான் நான் நினச்சிருந்தேன். தவிர அதை தாண்டி உன்னை ஹர்ட் பண்ண நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன். நம்ம ஜம் சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. அப்போ உண்மையாக சொல்கிறாங்க. எதுக்காக என்னை பார்க்க வர சொல்கிறாங்க? இப்போ ஜம் பார்க்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறவங்கள்ட்ட எதுவும் ஹைட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். எனக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என்ன உன் கூட இருக்க விடுவேன்னு சொல்கிறாங்க. என் கூட ஒரு ஹாப்பியாக லைஃப்பை நீ வாழணும், எனக்கு லைஃப் லாங் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்னை உன் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம் கேட்குறாங்க. ஜிமினால் பதறி பேச முடியல, ஒரு மாதிரி இருக்குது. அவரால் ஜம்முக்கு மறக்கவும் முடியல. சேம் டைம்ஸ் நாங்கள் என்ன நடந்துருக்கணும் அப்படின்றத யோசிக்க முடியல. இந்த 4 வருஷம் நான் உங்ககிட்ட மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தேன், உனக்கு கேட்குறேன், நான் பேசுனது ஒரு டைம் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் கோமலில் இருக்கும்போது சொல்கிறாங்க, நீ கோமலில் இருக்கும்போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். என்னோடய ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, என் லைஃப்பில் நான் எவ்ரிடே என்ன நடக்குது, அதை மொத்தத்தையும் உங்கள்கிட்ட சொன்னேன். நீ எந்திரிச்சு வரணும், உங்க கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழணும், நீ நான் ஜோனான்ட்டு சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சொல்லிட்டேன். அவர் நிறைய கேட்குறாரு, ரொம்ப அழுறாரு. இப்போ ஜிமின் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சாப்பிடல, நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் என்னோட உயிராக உலகமாக நினைக்கிறேன், நீங்கள் 2 பேரும் என்னை விட்டுட்டு அண்ணா தம்பி விட்டுட்டு வந்துட்டீங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்னோடய ஃபேமிலி இல்லைம்மா, அவங்க என்னோட பிரதர்ஸ் தானே, என்ன சொல்லலை. ஆனால் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, என்னோடய ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, அது நீயும் ஜோனான் தானேம்மா சொல்லிட்டேன். நம்ம ஜமுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவரால் ஜமுக்கு இவ்வளோ நாள் ஜமுக்கு விட்டுட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி ஜமுக்கு இப்படி இருக்கிறத பார்க்க இன்னும் கஷ்டமாக இருக்கும். அவர் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு ஜமுக்கு. ஜிம் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. அவரால் வந்துட்டு ஜங்க் அப்படி இருக்கிறது எதுக்கும் முடியல. அவங்க லைஃப்லாம் இப்படி ஆனதுக்கு யார் காரணம், என்ன நடந்துச்சு சொல்கிற, அது எல்லாத்தையும் மைண்டில் போயிட்டுருக்கு. டைட்டாக ஜிம்லாம் ஹக் பண்ணிட்டு அப்படி எல்லாரும் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது, என்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடு, ஆனால் நான் இங்கேயே இருக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களை பனிஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் எல்லா ரீசனும் சொல்லி ஆகணும், உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, அவங்களாம் யார், எதுக்காக நீங்கள் அவள் பண்ணீங்க, நம்பிட்டுருக்காக ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, என்னை கூட விட்டுட்டு அவங்கள பார்க்கணுன்ற அளவுக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, அதை எனக்கு சொல்லி தீர்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுப்பேன் என்னன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜம் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை அப்படி நான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒன்று விட்டு நான் எங்கே போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. என் பொண்ணுக்கும் நீங்கள் வேணும், எனக்கும் சொல்கிறாங்க. உன் பொண்ணு இல்லை, நம்ம பொண்ணு அப்படி சொல்கிறேன். நம்ம ஜம் சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படி போயிட்டு ஜம்க்கு மேலே அப்படியே அவரோட செஸ்ட்டை போய் ஹெட்ட வச்சுக்கிறாங்க. ரொம்ப அழுறாரு, அவரால் தாங்கிக்க முடியல. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன்னா, பை டேக் கேர்.